இளம் வாலிபனும் வக்கீலுமான ஆபிரகாம் லிங்கன் 12/2/1809 முதல் 15/4/1865 வரை 56 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். ஒரு நாள் சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் கண்ட ஒரு காட்சி அவரை நிலைக்குறை வைத்தது. 2 பேர் சேர்ந்து ஒரு கருப்பின மனிதனை அடித்து துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். லிங்கன் அவரிடம் பரிந்து பேச அந்த அடிமையை விடுவிக்க முற்பட்டார். அவர்கள் கோபமடைந்து அவரிடம், உன் வேலையை நீ பார்த்து கொண்டு போ, எங்கள் காரியத்தை தலையிடாதே என்று அவரை எதிர்த்து விரட்டினர். அந்நேரமே ஆபிரகாம் லிங்கன் எப்படியாவது இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். துடிப்போடு கடினமாக உழைக்க ஆரம்பித்தார். சட்டம் படித்து வழக்கறிஞரானார். கடும் பிரயாசத்தில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார். நாம் நினைத்தது போல இந்த அடிமை வியாபாரத்தை முற்றிலுமாக ஒழித்து காண்பித்தார். அதற்காக ஒரு பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமுள்ள அநேகரின் படிச்சொல்லுக்கு ஆளானார். நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டார். முடிவில் அடிமைகள் விடுதலையானார்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கலாம். வியாதி, கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரிவினைகள் போன்ற எந்த ஒடுக்குதல்களுக்கும் ஒப்புக்கூடாமல் நம்மை விடுவிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். சங்கீதம் 119, 121. நியாயமும் நீதியும் செய்கிறேன். Psalms 119 verse 121. I have done judgment and justice. One song. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆபிரகாம் லிங்கனைப் போல கடினமாக உழைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய கிருபை புரிய வேண்டும் என்று எகோஸ்வமேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.